நண்பர்களே, உலகம் முழுவதும் இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பது அனைவரும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் இன்று நாம் பேசப்போகும் ஒரு நாட்டை நீங்கள் மினி இந்தியா என்று அழைப்பதில் எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டில் எண்ணிக்கையிலேயே அதிகமான இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள். நம் நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நாடு எதிர்காலத்தில் ஒரு இந்து நாடாக மாற வாய்ப்பிருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த உலகின் இரண்டாவது பெரிய நாட்டில் சீஸ் இல்லாமல் மக்களுக்கு வாழ்வே முடியாத அளவுக்கு அதற்கேற்ப உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளன. அதோடு இங்கு பலரும் மதுவும் பருகுகின்றனர். குளிர்காலத்தில் இந்த நாடு ஒரு கனவுலகைப் போல அழகாக மாறிவிடுகிறது. இந்த அற்புதமான நாட்டின் பெயரை இதுவரை சொல்லுகாமல் உங்களை ஆவலுடன் வைத்திருந்தேன். ஆம் நண்பர்களே, அது கனடா. கனடாவை பற்றிய இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லா நாடுகளின் பல அற்புதங்கள் நான் தினமும் போடுவேன். கனடா என்பது விட அமெரிக்க கண்டத்தில் அமைந்த ஒரு பெரிய நாடு. பரப்பளவில் இது உலகின் இரண்டாவது இடத்தில் உள்ளது. மொத்தம் 9,985,067 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த நாடு 3 பெருங்கடல்களால் சூழப்பட்டுள்ளது. கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடல், மேற்கில் பசிபிக் பெருங்கடல் மற்றும் வடக்கில் ஆர்க்டிக் பெருங்கடல். இந்த வர்ணனையை வைத்தே கனடா உலகின் மிகப்பெரிய கடற்கரை எல்லை கொண்ட நாடாக கருதப்படுகிறது. அதன் கடற்கரை நீளம் மட்டும் 2,34,042 கிலோமீட்டர் ஆகும். இவ்வளவு பரந்த நிலப்பரப்பில் இங்கு சுமார் 40 மில்லியன் மக்கள் மட்டுமே வாழ்கின்றனர். அதனால் மக்கள் தொகை அடர்த்தி மிகக் குறைவாக உள்ளது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 4 அல்லது 5 பேர் மட்டுமே வாழ்கிறார்கள். பொதுவாக கனடாவில் உள்ள மக்கள் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள். சுமார் 82% மக்கள் நகரங்களில் வாழ 18% மக்கள் மட்டுமே கிராமப்புறங்களில் வசிக்கிறார்கள். கனடாவின் மக்கள் பல சமயங்களில் வெளிநாட்டவர்களை உடனே நம்புவதில்லை. ஒருவர் நம்பிக்கைக்குரியவரா என்பதை தீர்மானிக்க அவர்கள் அதிக காலம் எடுத்துக்கொள்வார்கள். பிறரை தங்கள் வீட்டுக்குள் வரவழைப்பது குறித்தும் மிகுந்த எண்ணத்துடன் நடந்து கொள்கிறார்கள். மேலும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் மிகவும் அறிவாளிகள். அதற்கான சான்றாக 98% மக்கள் இருமொழி பயிற்சி பெற்றவர்கள். கனடாவின் அதிகாரப்பூர்வ மொழிகள் ஆங்கிலமும் பிரெஞ்சும். இந்த 2 மொழிகளும் அவர்கள் அறிந்திருப்பதோடு பலர் கூடுதலாக வேறு மொழிகளையும் கற்றுக்கொள்கிறார்கள். கனடா என்ற பெயர் எவ்வாறு வந்தது தெரியுமா? கனடா என்றால் கிராமம் என்பதுதான் அதன் அர்த்தம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு நாடு என்ற தன்மை இருந்ததில்லை. சின்ன சின்ன கிராமங்கள் மட்டுமே இருந்தன. காலப்போக்கில் அந்த கிராமங்கள் ஒன்றிணைந்து ஒரு நாடாக உருவெடுத்தன. இதனால்தான் இந்த நாட்டிற்கு கனடா என்ற பெயர் சூட்டப்பட்டது. இந்த நாட்டில் பலரும் தங்கள் கார் கதவுகளை பூட்டுவதில்லை. ஏன் தெரியுமா? துருவக் கரடிகள் இங்கே பொதுவானவை. அவை சாலைகளில் நடந்து செல்லும் மனிதர்களை சில நேரங்களில் தாக்கும் அபாயம் உள்ளது. இதன் காரணமாக எங்கேயாவது ஒரு கரடி தாக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள காரில் உடனடியாக புகுந்து தப்பிக்கலாம். இதற்காகவே சிலர் தங்கள் கார்களை பூட்டாமல் வைப்பது வழக்கமாக உள்ளது. இது உயிர் காப்பாற்ற ஒரு முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கை. மேலும் கனடாவின் வடமேற்கு பகுதியில் மக்கள் தங்கள் கார்களில் துருவக்கரடி வடிவ எண் தகடுகளை பயன்படுத்துகிறார்கள். இது அந்த பகுதியின் பல்லுயிர் வளத்தையும் மரபையும் பிரதிபலிக்கிறது. கனடா உலகின் சீஸ் அதிகம் உட்கொள்ளும் நாடுகளில் ஒன்றாகும். இங்குள்ள மக்கள் கிட்டத்தட்ட அனைவரும் சீஸை மிகவும் விரும்புகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சீஸ் கண்டிப்பாக இருக்கும். அதோடு டானட் என்ற இனிப்பும் இங்குள்ள மக்களுக்கு மிகவும் பிடித்தமானது. கனடாவில் சீஸ் டானட்ஸ் விற்கும் கடைகள் கூட பல இருக்கின்றன. இப்போது குளிர்கால கதையை கேளுங்கள். கனடா உலகின் மிகவும் குளிரான நாடுகளில் ஒன்றாகும். சில இடங்களில் வெப்பநிலை 150 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். இத்தகைய பனிக்காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலும் பனியால் உறையும். சுமார் 3 முதல் 4 மாதங்கள் வரை சூரிய ஒளி கூட இல்லாமல் வெறும் பனியே சுற்றிலும் காணப்படும். இந்த காலங்களில் மக்கள் அதிகமாக விளையாடும் விளையாட்டுதான் ஐஸ் ஹாக்கி. அதுவே இந்த நாட்டின் தேசிய விளையாட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதோ ஒரு சுவாரஸ்யம். கனடாவில் 2 தேசிய விளையாட்டுகள் உள்ளன. குளிர்காலத்தில் ஐஸ் ஹாக்கியும் கோடையில் லாக்ரோஸ். இவை இரண்டும் நாட்டின் வானிலை நிலைக்கு ஏற்ப தேர்வு செய்யப்பட்டவை. மேலும் இங்கு உள்ள மக்கள் பெரும்பாலும் ஜிம்மிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதனால் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சக்தி வாய்ந்தமாகவும் இருப்பார்கள். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாடு கனடா. கனடாவில் ஒவ்வொரு குழந்தையும் தவறாமல் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆண் பெண் என்ற வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சம அளவில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. பள்ளிகள் மட்டுமல்ல, குழந்தைகள் வீட்டிலும் தொடர்ந்து படிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இதன் விளைவாக கனடாவில் 90% கல்வி அறிவு விகிதம் உள்ளது. இது உலகின் கல்வி அறிவு விகிதம் அதிகமுள்ள நாடுகளில் ஒன்றாகும். பள்ளிகளில் கல்விக்கு மட்டுமல்ல, விளையாட்டுகளுக்கும் சம அளவில் முக்கியத்துவம் தரப்படுகிறது.
ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு விளையாட்டை கட்டாயமாக கற்றுத் தருகிறார்கள். இதன் காரணமாக கனடா விளையாட்டுத் துறையிலும் உலகளாவிய அளவில் முன்னணியில் உள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்லும் நாடுகளில் கனடாவும் ஒன்று. கனடாவில் இந்தியர் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பிராம்டன் மற்றும் சர்ரே போன்ற நகரங்களில் இந்தியர்களின் வாழ்வும் கலாச்சாரமும் தென்படுகின்றன. இந்த நகரங்களில் எங்கு பார்த்தாலும் இந்தியர்கள் காணப்படுகிறார்கள். சுற்றியுள்ள பகுதிகள் இந்தியா போல் உணர்வை ஏற்படுத்துகின்றன. உண்மையில் இது வளர்ந்த இந்தியாவைப் போலவே தோன்றும். விசித்திரங்கள் நிறைந்த நெடுஞ்சாலை மற்றும் பூங்கா டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலை என்பது உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை. இது 7,67,66 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலை அட்லாண்டிக் பெருங்கடலுடன் இணைக்கும் இந்த சாலையில் பயணம் செய்வது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். கனடாவில் உள்ள ஒரு பிரபலமான பொழுதுபோக்கு பூங்கையான கலிப்ஷோ பூங்கா பிரான்சில் உள்ள ஈபில் கோபுரத்தின் பிரதியை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு விளையாட்டை கட்டாயமாக கற்றுத் தருகிறார்கள். இதன் காரணமாக கனடா விளையாட்டுத் துறையிலும் உலகளாவிய அளவில் முன்னணியில் உள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்லும் நாடுகளில் கனடாவும் ஒன்று. கனடாவில் இந்தியர் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பிராம்டன் மற்றும் சர்ரே போன்ற நகரங்களில் இந்தியர்களின் வாழ்வும் கலாச்சாரமும் தென்படுகின்றன. இந்த நகரங்களில் எங்கு பார்த்தாலும் இந்தியர்கள் காணப்படுகிறார்கள். சுற்றியுள்ள பகுதிகள் இந்தியா போல் உணர்வை ஏற்படுத்துகின்றன. உண்மையில் இது வளர்ந்த இந்தியாவைப் போலவே தோன்றும். விசித்திரங்கள் நிறைந்த நெடுஞ்சாலை மற்றும் பூங்கா டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலை என்பது உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை. இது 7,67,66 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலை அட்லாண்டிக் பெருங்கடலுடன் இணைக்கும் இந்த சாலையில் பயணம் செய்வது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். கனடாவில் உள்ள ஒரு பிரபலமான பொழுதுபோக்கு பூங்கையான கலிப்ஷோ பூங்கா பிரான்சில் உள்ள ஈபில் கோபுரத்தின் பிரதியை தருகிறது. இது அந்த பூங்காவிற்கு உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் ஈபில் கோபுரத்தின் பதிப்புரிமை பிரான்சுக்கே சொந்தமானதால் இதை சுற்றி சட்ட வழக்குகள் தற்போது வரை நீடித்து வருகின்றன. மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் குடும்பம். கனடா ஒரு வளர்ந்த நாடாக இருந்தாலும் இங்கே குடும்ப மதிப்பு அதிகம் அளிக்கப்படுகிறது. குழந்தைகள் பெரும்பாலும் பெரியவர்களுடன் ஒன்றாகவே வாழ்கிறார்கள். இது நம் இந்திய மரபை நினைவூட்டுகிறது. குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு மரியாதை வழங்கும் கலாச்சாரம் இங்கு சிறப்பாக நிலவி வருகிறது. நாணயம், வளம், சுற்றுலா. கனடாவின் நாணயம் கனேடிய டாலர். ஒரு கனேடிய டாலரின் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 61 முதல் 62 வரை இருக்கும். இந்த நாட்டில் சொத்துக்களின் விலை மிகவும் அதிகம். இருப்பினும் இங்கு வாழும் மக்கள் பெரும்பாலும் வளமிக்கவர்களாக இருப்பதால் அவர்களின் தேவைகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகின்றன. கனடா என்பது இயற்கை அழகு நிறைந்த நாடு. இங்கு நீங்கள் செல்ல வேண்டிய முக்கியமான இடங்கள் பான்ப தேசிய பூங்கா, ஜாஸ்பர் தேசிய பூங்கா, நயாகரா நீர் வீழ்ச்சி, ராக்கி மலைகள், வான்கூவர் தீவு. இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை பார்த்தே ஆக வேண்டும். நீங்கள் கனடாவிற்கு செல்வதற்காக ஆர்வமாயிருக்கிறீர்களா? உங்கள் கனடா பயணத்தின் போது நீங்கள் பார்வையிட விரும்பும் இடம் எது? கீழே கமெண்ட் செய்து சொல்லுங்கள். எனவே என்னோட வீடியோ உனக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் புதிய வீடியோவோட வருகிறேன். நன்றி.